21வது கேள்வி பாருங்கள். திறந்த பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்றினுள் வளியின் வெப்பநிலை 27 பாய்சி ஆகும். பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்றினுள் வளியின் வெப்பநிலை 27 பாய்சி ஆகும். எவ்வெப்பநிலை இப்பாத்திரத்தில் வளியின் திணிவு அரைவாசியாக மாறும். இப்போ இதே கேள்விதான், இதே மாதிரி கேள்விதான். 21 ஒரு திறந்த பாத்திரமும் எல்லாம் திறந்தான். நம்ம பாத்திரம் என்றா என்ன, முகவை என்றா என்ன, கோலம் என்றான எல்லாம் உண்டு தான். 27 ஆகும். எவ்வெப்பநிலை இதில் திணிவு அரைவாசி ஆகும். அப்போ இதை நாம் என்ன செய்யலாம், இங்கே பாருங்கள், நமக்கு தெரியும் திணிவு நேர்வீத சமன் 1/t. இதே கேள்விதானே. திணிவு நேர்வீத சமன் 1/t. வெப்பநிலை கூடினா உள்ளுக்கு இருக்கிற திணிவு குறையும். விளங்கிட்டா? அந்த திணிவுன்றது பிள்ளைகள் இந்த முகவைக்குள்ளே இருக்கிறது, முகவைக்கு உள்ளே இருக்கிறது. பாத்திரம்னால் பாத்திரத்துக்கு உள்ளே இருக்கிறது. வெப்பநிலை கூடினா உள்ளுக்கு இருக்கிற திணிவு குறையும். சரியா? வெப்பநிலை கூடினா உள்ளுக்க இருக்கிற திணிவு குறையும், நேர்மாறு விகித சமன். அப்போ இந்த கேள்வியில் திணிவு அரைவாசி ஆக்கணும் என்றால் வெப்பநிலையை டபுள் ஆக்க வேண்டி இருக்கும். வெப்பநிலையை டபுள் ஆக்கணும்டா பிள்ளைகள் 27 பாகைன்றது 300 கேள்வி. 300 கேள்வின்னு 600 கேள்வின்னு ஆக்கினால் வெப்பநிலையை டபுள் ஆகும், திணிவு அரைவாசி ஆகும். அப்போ இதுக்குள்ள திணிவு அரைவாசியாகிறது நான் என்ன செய்யணும்னால் 600 கேள்வின்னு கொண்டு போகணும். கேட்ட கேள்வி என்ன, செல்சியஸில் வெப்பநிலை. அப்போ இதுலேருந்து 273 கழிச்சால் வாரது 327. இதுலேருந்து 273 கழிச்சால் 327. இப்போ நம்ம எழுத தேவையில்லை விளையாண்டு. அப்போ நமக்கு ஒரு அனுபவம் ஒன்று இருக்கும் என்றால், அனுபவம் ஒன்று நமக்கு நேரடியாக விளங்கும். நம்ம திணிவை நம்ம அரைவாசி ஆக்கணும்னால் வெப்பநிலை டபுள் ஆக்கி இருக்கணும். ஆனால் கட்டாயம் வெப்பநிலை என்ற கேள்வியின் வெப்பநிலை விளையாண்டா. அப்போ 27 பாகின்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில். அப்போ 300 கேள்வி, 300 நாம் என்ன செய்யணும், டபுள் ஆக்குன்னு 600. அப்போ 600க்குரிய செல்சியஸ் வெப்பநிலை 327. அடுத்த பாருங்கள் 22வது. 27 பாகை சியில் உள்ள இலட்சிய வாயு ஒன்றின் குறித்த திணிவானது சரியா, திணிவு 10 கிலோகிராமும் குறுக்குவெட்டு பரப்பளவு 5 சென்டிமீட்டர் வர்க்கம் உடைய ஒப்பமான முசலத்தினால் பாத்திரத்தினுள் அடைக்கப்பட்டுள்ளது. வாயுவின் வெப்பநிலை 127 பாகை ஆகுமாறு அதிகரித்தால் முசலம் அசையாது. அதை நிலையில் வைத்திருப்பதற்கு மேல் வைக்க வேண்டிய திணிவு 27 பாகைக்கு ஒரு லட்ச வாயு. திணிவு என்ன செய்து 10 கிலோகிராம் உடைய குறுக்குவெட்டு பரப்பு 5 சென்டிமீட்டர் உடைய ஒப்பமான முசலத்தினால் பாத்திரம் அடைக்கப்பட்டுள்ளது. வாயுவின் வெப்பநிலையை கூட்டு நேரம் என்ன செய்யும் பிள்ளைகள், உள்ளுக்கு அமுக்கம் கூட கீழே. அப்போ என்ன செய்யும், மேலே தள்ள பார்க்கும். மேலே போகாமல் அந்த குறுக்குவெட்டு பரப்பு, அதாவது முசலத்தின் மீது வைக்க வேண்டிய திணிவு என்னன்றது கேள்வி. சரியோ, திணிவு என்னன்றது கேள்வி. சரியா பிள்ளைகள்? கேள்வியை பாருங்கள். 27வது. சரியா, ஒரு முசலம் உண்டாப்புல ஒரு உருளை ஒரு சிலிண்டரில் என்ன செய்கிறாங்கள் என்றால், இதில் ஒரு முசலமா இந்த முசலத்தில் திணிவண்டது பிள்ளைகள் 10 கிலோகிராம். இப்போ இந்த இடத்துல தாக்குற விசை என்னது பிள்ளைகள் 100 நியூட்டன். இவரோட நிறை தாக்கும். இப்போ ஆரம்பத்தில் இவரோட வெப்பநிலை என்னது பிள்ளைகள் 27 பாகையில் இருக்கிறான்.
இந்த உள்ளுக்கு இருக்கிற வெளியிட வெப்பநிலை. சரியா? 27 பாகையில் இருக்குது. இருக்கிற நேரம் இந்த வாயு என்ன செய்து பிள்ளைகள் முசல்லத்தை தாங்கி பிடிச்சிக்கொண்டு இருக்குது இல்லைங்களா? இந்த 10 கிலோகிராம் திணிவுடைய இந்த முசல்லத்தால் இந்த வாயு என்ன செய்யப்படும், இப்படி நெருக்கப்பட்டு இப்படி வச்சு கொள்ளப்படுது. இப்போ என்ன செய்கிறாங்க என்றால் இந்த வெப்பநிலையை என்ன செய்கிறாங்க, கூட்டுறாங்க. 127 பாகை கூட்டுறாங்க. கூட்டு நேரம் என்ன நடக்கும் என்றால் இங்கே பாருங்க பிள்ளைகள், இந்த முசலத்தை நாம் எடுத்தோம் என்றால் இந்த முசலத்தில் இதுக்குள்ளே இருக்கிற வழியால் ஒரு அமுக்கம் என்ன செய்யும், இந்த முசலத்தை தொழிற்படுத்தால் இந்த முசலத்தில் இந்த வழியால் ஒரு விசை ஒன்று பிரிவைக்கப்படும் மேல் நோக்கி. சரியா? அடுத்தது வளிமண்டல அமுக்கத்தால் என்ன செய்யும் பிள்ளைகள், இந்த முசலத்தில் ஒரு விசை ஒன்று பிரிவைக்கப்படும். அப்போ இந்த 3 விசைகளும் பிரியோகிச்சு தான் என்ன செய்யுது, ஆரம்பத்தில் 27 பாகையில் இந்த முசலத்தை என்ன செய்து இந்த வாயுக்கள் தாங்கி பிடிச்சிக்கொண்டு நிற்கிது. இப்போ வெப்பநிலையை 127க்கு ஆக்குற நேரம் இதுக்குள்ள அமுக்கம் கூடும். உண்மைதானே? இதுக்குள்ளே இருக்கிற அமுக்கம் என்ன செய்யும், கூட போகுது. அப்படி கூட நேரம் என்ன செய்யும், இந்த முசலம் மேல் அசைய பார்க்கும். மேல் அசையுது என்றால் என்ன அர்த்தம்னா இதுக்குள்ளே இந்த என்னது இந்த உள்ளுக்கு இருக்கிற வாயுவால் வார விசை என்ன செய்ய போகுது, கூட போகுது. கூடினா தானே என்ன செய்யும் பிள்ளைகள், மேலே போகும். அப்போ இவர் மேலே போகாமல் ஆக்கணும் என்றால் இல்லைங்களா, இவர் மேலே போகாமல் ஆக்கணும் என்றால் கீழே எவ்வளோ மேலதிகமாக விசையை தொழிற்படுதோ அதுக்கு சமனான விசையை நான் என்ன செய்யணும், மேலால் கொடுக்கணும். இல்லைங்களா? இப்போ இந்த வழி வெப்பம் அடைகிறதால மேலதிகமாக எவ்வளோ விசை உருவாகுதோ அதே விசையை நான் என்ன செய்யணும்னா மேலில் கொடுக்க வேண்டி நிற்கும். மேலேருந்து கீழ் நோக்கி அப்படி கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு திணிவை வைக்கிறாங்க. அந்த திணிவு வச்சா என்ன செய்ய முடியாது, அந்த திணிவின் காரணமாக கீழ் நோக்கின ஒரு விஷயம்னு இந்த முசல்ல தொழிற்படும். அப்போ அப்படி வைக்க வேண்டிய திணிவு எவ்வளோன்னு தான் கேள்வி. சரியா? அப்படி வைக்க வேண்டிய திணிவு எவ்வளோன்னு தான் கேள்வி. வளிமண்டல அமுக்கம் தந்திருக்கிறாங்க 1 × 10 பாஸ்கல். அந்த முகவையின் குறுக்குவெட்டு பரப்பு தந்திருக்கிறாங்க 5. சரியா? அப்போ இந்த வழியால் வார அமுக்கத்தை நான் என்ன செய்யணும், ஒரு P1 எடுக்கிறேன். இந்த வளிமண்டல அமுக்கத்தை நான் என்ன செய்யணும், பையன் எடுக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த முசலத்தின் சமநிலைக்கு சரி அப்படி கீழ் நோக்கின விசைகள், அதாவது 100 + இந்த வளிமண்டல அமுக்கத்தால் வார விசை 100 + வளிமண்டல அமுக்கத்தால் வார விசை தெரியும் பிள்ளைகள் நமக்கு. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு. விசை என்னது, அமுக்கம் தர பரப்பளவு. சரியா? அமுக்கம் தர பரப்பளவு. வளிமண்டல அமுக்கம் தந்திருக்கிறாங்க 1 × 10⁵ தர பரப்பளவு 5 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? அப்போ 5 தர சென்டிமீட்டர் வர்க்கம்னு தெரியும் பிள்ளைகள். மீட்டர் வர்க்கத்துக்கு ஆக்குறதுக்கு 10⁴ சமன் இந்த P1 வார விசை, உள்ளுக்கு இருக்கிற வாயுவால் வார விசை P1 × A வரும். P1 × A பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 5 தர 10⁴. அப்போ இது சுருக்கலாம். இங்கெல்லாம் பார்த்து 10⁴ 10 போனால் 50. சரியா? 50 இங்கால 5 தர 10⁴. அப்போ இந்த 5 தர 10⁴ இங்கெல்லாம் வந்தால் P1 சமன் 50 கீழே 5. அப்போ 10 தர 10⁴ சரிதானேடா, 150. என்ன 150 நீங்களாம் 150 எழுதுவோம். 150 கீழே 5 தர 10⁴ சுருக்கினோம்னால் இது 30 வரும். மேலே போனால் 14 வரும். அப்போ 3 தர 15 பாஸ்கல் வரும். என்ன ஆரம்பத்தில் இந்த வாயுவின் அமுக்கம். இப்போ
வெப்பநிலை கூடுற நேரம் அமுக்கம் என்ன செய்யும்னா கூடும். 27லேருந்து 127க்கு. என்ன விதி? இதை உடுக்க இருக்கிற என்ன மாறல, மூல் மாறல. இதை நாம் என்ன செய்யலை பிள்ளைகள், அசைக்கலை. ஹீட் பண்ணுற நேரம் இவர் மேலே போகாமல் தான் திணிவு வைக்க போகிறாங்க. அப்போ இவரோட கனவளவு என்ன செய்யக்கூடாதுன்னு மாறக்கூடாது. அதான் நிபந்தனை. அப்போ கனவளவு மாறலை, உள்ளுக்க இருக்கிற மூல் மாறலை. அப்படின்னா நாம் என்ன விதி போடலாம்னால் சார்ல்ஸின் விதியை போடலாம், அமுக்க விதியை போடலாம். அப்படின்ட்டு அமுக்க விதி என்னது, அமுக்கத்துக்கும் வெப்பநிலை. அப்போ அமுக்க விதி என்ன சொல்வதென்றால் பி வீத சமன் டி, அமுக்கம் வீத சமன் வெப்பநிலை, தனி வெப்பநிலை. அப்போ ஆரம்பத்தில் P1 தெரியாது, அதுக்கு பிறகு 127 அமுக்கத்தை நான் P2 எடுக்கிறேன். அப்போ P1 விகித சமன் 27 பாகைக்குரிய கெல்வின் என்றது 300. இந்த P1 தான் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ 3 தடவை 15. அடுத்த 127 அதான் எனக்கு வேணும். P2 சமன் 400. அப்போ இது நான் சுருக்க தேவையில்லை பிள்ளைகள் பார்த்தோன்னே விளங்குது. இங்கே 3 தடவை 15 300. இப்போ இங்கே 400 வரணும்னா 4 தடவை 15. இப்போ நான் நேரடியாக எழுதுறேனே P2 சமன் 4 தடவை 15 பாஸ்கல். அப்போ அமுக்கம் எத்தனை மடங்கு கூடியிருக்குன்னு அப்படிங்க பாருங்கள். அமுக்கம் ஆரம்பத்தில் 3 தடவை 15 இருந்து 4 தடவை 15 கூடியிருக்குது. அப்போ ஆரம்பத்தில் இவரால் வந்த அமுக்கம் சரி. இப்போ நாம் என்ன செய்வோம், ஆரம்பத்தில் இந்த P1 வந்த விசையை நாம் கண்டுபிடிப்போமே. இந்த P1 வந்த விசை பிள்ளைகள் விசை சமன் அமுக்கம் தர குறுக்குவெட்டு பரப்பளவு. P1 என்றது 3 தடவை 15 தர குறுக்குவெட்டு பரப்பளவு 5 தடவை 10 4. இதை சுருக்கினால் ஆரம்பத்தில் P1 வந்த அமுக்கம் வரும் 10 வரும் 3 15 150 நியூட்டன் ஆரம்பத்தில் P1. சரியா? இவ்வளவு நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள். இந்த P1 வந்த அமுக்கம் 150 நியூட்டன். சரியாடா? P1 வந்த அமுக்கம் 150 நியூட்டன். அதாவது மேல் நோக்கின விசை 150 என்றால் அதை சமப்படுத்துறது கீழ் நோக்கி 150 வேணும். அதில் 100 யாரு கொடுக்கும்ல இந்த 100 நியூட்டன் இது கொடுக்கும். 50 யாரு கொடுக்கும்னா இந்த வளிமண்டல அமுக்கம் கொடுக்கும். வளிமண்டல அமுக்கம் கொடுக்குறது இவ்வளோ 50. சரியா? ஓகே. இப்போ என்ன நடக்குது, அமுக்கம் கூடுதென்றால் அமுக்கம் கூடினாலா, அமுக்கம் கூடினால் மாறல எஃப்என்எஸையும் கூடும். சரியா? அப்போ இப்போ ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் P2 வார விசையை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் என்ன செய்யறேன் எழுதி காட்டுறேன். இப்போ இதில் நான் என்ன செய்யலாமல் ஏ மாறிலி தானே. அப்போ P விகித சமன் F அல்லது F விகித சமன் P. 150 விகித சமன் அமுக்கம் என்னது ஆரம்பத்தில் 3 தடவை 15. இப்போ F தான் கேள்வி. F1 எடுப்போம். விகித சமன் 4 தடவை 15. சுருக்கினால் நமக்கு என்ன வரும், F வரும். சரியா? அப்போ F1 சமன் 4×3 தடவை 150. சுருக்கினீங்கள் என்றால் 3 சுருக்கின பிள்ளைகள் இங்கே என்ன வரும், 50 வரும். 4 20 200 நியூட்டன். சரியா? அப்போ இப்போ சரியா பிள்ளைகள், இப்போ மேல் நோக்கின புதிய விசை என்றது 200 நியூட்டன். சரி, ஆரம்பத்தில் 150 இருந்தது, இப்போ 200 50 கூடி இருக்குது. விளையாண்டா மேல் நோக்கி 50 கூடி இருக்கின்றால் நான் இன்னொரு 50 மேலேருந்து கொடுக்க வேண்டி இருக்கும். 50 நியூட்டன் கொடுக்க வேண்டி இருக்குமானால் நான் எவ்வளோ திணிவு வைக்கணும் என்றால் 5 கிலோகிராம் திணிவு வைக்க வேண்டி இருந்திருக்கும்.
சரி, அது விளங்கிட்டா? ஆரம்பத்தில் P1 விசை இருக்கிற நேரம் மேல் நோக்கின விளைவில் விசை எவ்வளோ தொழிற்பட்டு இருக்கும்? 150. இப்போ அமுக்கத்தை நான் P2ஆக மாற்றுற நேரம் மேல் நோக்கின விளைவில் விசைன்றது 200 போயிட்டு. அப்போ அந்த 200 சமப்படுத்துறதுக்கு இவர் 100 கொடுப்பாரு, வளிமண்டல அமுக்கம் 50 கொடுப்பார் என்றால் 150, இன்னும் ஒரு 50 தேவைப்படும். அதை யார் கொடுப்பார்னா நான் மேலதிகமாக வைக்கிற நிறை. அந்த நிறை என்னதுக்கு 50 நியூட்டன் எனக்கு சமன் என்றால் திணிவு என்னது சமனால் 5 கிலோகிராமுக்கு சமனாக இருக்கும். விளங்கிட்டா? இது உங்களுக்கு இந்த கன்செப்ட் விளங்குறதுக்காக நான் என்ன செய்கிறேன், எவ்வளோ எழுதி காட்டிக்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம்னா இதுக்குள்ள ஸ்டெப்ஸை இன்னும் குறைச்சி கொள்ளலாம். விளங்கிட்டா? சுருக்களை என்ன செய்யலாம், இன்னும் குறைச்சி கொள்ளலாம். விளங்குறதுக்காக என்ன செய்கிறேன், இப்படி எழுதிக்கிறேன். இப்போ உங்களுக்கு விளங்குதானே? இப்போ இதையும் அதையும் ஒப்பிட்டு பாருங்கள், 150 200. சரியா பிள்ளை? அடுத்த கேள்வியை பாருங்கள். நாளொன்றில் வளிமண்டல அமுக்கம் 10 மீட்டர் நீர்